அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சுட்டு அப்படியே கோவில் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. நம்ம பூக்களெல்லாம் பறிக்கிறதுக்காக மாடிக்கு போயிருந்தேன். உண்மையிலேயே சந்தோஷந்தாங்க. மாடியில் இன்றைக்கி பார்த்து எல்லா பூக்களுமே பூத்திருந்தாங்க. செண்பகப்பூ முதல்ல போன உடனேயே நம்ம தோட்டத்துக்கு ஒரு நறுமணமான ஒரு பூக்கள் மாதிரி ஒரே வாசனை ஏறும்பொழுதே படி ஏறும்பொழுதே அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் செண்பகப்பூ பூத்துட்டாங்கன்னு சொல்லி. அப்படியே அவங்கள பறிச்சுட்டு போயிடலான்னு மாடிக்கு வந்து பூவை பறிச்சிட்டாங்க. பார்த்தா பக்கத்தில் அவ்வளோ பூக்கள் இருந்தாங்க. பார்க்க ஆசையாகவும் நான் 10 நிமிஷத்தில் வரமா மேலே போயிட்டு கோவிலுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிவிட்டு மேலே போனேன். 1 மணி நேரம் ஆகிடுச்சுங்க பூக்கள் பறிச்சுட்டு வர்றதுக்கு. மருமக வந்தவுடனே கேட்டாங்க, 10 நிமிஷமாம்மா இது, 10 நிமிஷத்தில் வந்துட்டிங்களே அப்படின்னு. அவ்வளோ பூக்கள் என்னம்மா பண்ணுறது, பூக்களை பார்த்தோன்னா ஆசாசியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பூக்கள் இருந்தாங்க. அப்படியே பறிச்சாச்சு. அதில் சங்கு பூக்கள் வரத்து இன்றைக்கி அதிகமாக இருந்தது. செம்பருத்தி ஒரு 3 கலரில் பூத்திருந்தாங்க. அடினிய மலர்கள் ரொம்பவே அழகாக இருந்தது. அவங்களே அப்படியே பறிச்சிட்டேன். அப்படியே இட்லி பூக்கள் பிங்க் கலர் நிறையா இருந்தது. சங்கு பூக்கள் பாருங்கள், ப்ளூ கலர் மாதிரியும் லேவண்டர் கலர் மாதிரியும் இருக்காங்க. அவங்க நிறையா இருந்ததுங்க. இன்றைக்கி இந்த செடி முழுவதும் பூக்கள் இருந்தாங்க. அடுத்து அவங்கள பறித்து முடிச்சுட்டு இட்லி பூக்களை பறிக்கலாங்க. அவங்கள சண்டே பறிச்சுக்கலான்னு விட்டுட்டேன். நிறைய பூக்கள் இருக்காங்க, மாலை மாதிரி கட்டலான்ட்டு. அப்படியே பாருங்கள், வராங்க எல்லாம் கொத்து கொத்தாக வராங்க. இன்றைக்கி என் தோட்டத்தில் மகிழ்ச்சி தான் அதிகங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. பெரியவங்க சொல்கிறாங்கன்னா காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்கன்றத என்னுடைய மாடி தோட்டம் எனக்கு இன்றைக்கி காட்டிடுச்சு. போட்ட எல்லா விதைகளும் சக்ஸஸ்ங்க. எல்லா தொட்டிலையுமே விதைகள் போட்டிருந்தேன். எல்லா தொட்டிலையுமே விதைகள் வந்து முளைப்பு திறன் வந்தாச்சு. ஆனால் ரொம்ப பிஸியான வேலைங்கள்லாம் நிறையா இருக்குங்க. எல்லாம் விதைகள் போட்டாச்சு, முளைப்பு திறன் வந்தாச்சு. இவ்வளோ செடிகள் நடுறதுக்கு நான் மண் கலவை ரெடி பண்ணணும். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து நட்டு வைக்கணும். கொஞ்சம் கொடுத்தாலும் சரி, நிறையா கொடுத்தாலும் சரி, எல்லா செடிகள்லையுமே இன்றைக்கி பூக்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த தொட்டி தான் அந்த தொட்டி தான் இல்லாமல் எல்லா தொட்டி பூக்களையும் நான் பறிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு ஒவ்வொரு செடியாக பார்த்துக்கிட்டே வந்தாங்க. இதெல்லாம் ஒரு சைடு செடியில் தான் இந்த பூக்கள்லாம். அப்படியே பாருங்கள், தண்டு கீரை ரெடி ஆகிட்டாங்க. நாளைக்கு ஒரு நாள் நாளன்னைக்கு அவங்கள நம்ம கட் பண்ணி சமையலுக்கு கடவுளுக்காக அதை எடுக்க போகிறோம். முதல் தண்டு கீரை சமையலுக்கு, சண்டேக்காக வெயிட் பண்ணுற கீரையும் பூக்கணும். எவ்வளோ பூக்கள் இருக்காங்க பாருங்கள். நிறைய கொத்தாக 2 செடியில் பூத்துருந்தாங்க. ரெட் கலர் ஒன்று, ஆரஞ்சு கலர் ஒன்று. ஏற்கனவே பிங்க் கலர் பார்த்தாச்சு. மொத்தம் 3 செடி இட்லி பூக்கள் ரெடியாக இருக்காங்க சண்டே மாலை தொடுக்கிறதுக்கு. இது எல்லாமே ஒரு சைடு தான். இன்னொரு சைடு வீடியோ நான் போடலை. இப்போது ஒரு சைட்லேயே எவ்வளோ பூக்கள் பாருங்கள். அடுத்த சைடு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நான் தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.